அப்புறம் அன்பானவர்களே, உலக மக்களே, பிரியமானவர்களே, எனக்கு வந்து உலக மக்களிடம் ஆமா. உலக மக்கள் 800,00,00,000 பேர் இருக்கிறாங்க. அதில எவ்வளோ பேருக்கு வந்து நாலேட்ஜ் இருக்கு, நாலேட்ஜ் இல்ல. எவ்வளோ பேர் ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நல்ல இதயம் படைத்தவர்களிடம், தூய்மையான உள்ளம் படைத்தவர்களிடம் அ எனக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்கிறது. அது என்னன்னா, ஆமா உலகில் ஆமா உன்னுடைய எதிரியை கூட வந்து நீ நேசிக்கணும், அன்பு செலுத்தணும் அப்படி வந்து பைபிள் சொல்லுது. சரியா? அதனால அன்பு எல்லாராலயும் செலுத்த முடியுமா? முடியாதா? என்பது அவரவர்கள் பிரச்சனை. ஆமா, உலகத்தில இருக்கிற எல்லாருக்கும் லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குது. நான் அது உள்ள வரல. பட் எனக்கு ஒரு கோரிக்கை உங்களிடம் இருக்கிறது. அது என்னன்னா, எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றீங்கங்க. எப்போ இந்த சேனல் கீனல், டிவி, கிவி, நடிகன் கிடிகன் அவன் இவன் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வந்ததோ, மிகப்பெரிய அளவில் உலகம் நாசமாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நாசமாக தான் இருந்தது. ஏன்னா ஆதாம் ஏவாள் எப்போ தோன்றினார்களோ அப்போவே பாவமும் தோன்றிடுச்சு. ஏவாள் முதல் பாவி யாருன்னா ஏவாள்லாம் சொல்லுவானுங்க. அது எதையோ சொல்லிட்டு போட்டோம். பட் இன்று தினம் என்ன? அதுக்காக வாழுங்க. சும்மா சரித்திரம் சொன்னால் மயிரை சொன்னேன். ஆமாம், கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்தார், வாஸ்கோடமா வந்து நக்குனார். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. வேலைக்கு நீ போனியா? காலைல போனியா? வேலைக்கு போனியா? உன் ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பிச்சியா? உன் பிள்ளைங்கள வேலைக்கு அனுப்பிச்சியா? அவங்க நல்லா படிக்கிறாங்களா? இது கெடுக்கிறதுக்கு எவனாவது பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன் தெருவில் அவனுங்களை ஃபோட்டோ எடு, வீடியோ எடு, நீ மீடியாவில் போடு. ஏங்க, நாய் இருக்க, பக்கத்து தெரு நாய் இருக்க, அந்த நாய் இந்த தெருவுக்கு வர முடியாதுங்க. இந்த தெருவில் இருக்கிற நாய் அந்த நாயை கடித்து கொதறிடும். அவ்வளோ மோசமானதுங்க இந்த உலகம். ஒரு நாய் கூட அந்தாண்ட தெருவுக்கு போக முடியாது. அந்தாண்ட தெருவில் இருக்கிற நாய் இந்தாண்ட வர முடியாது. இந்த நாய்கள்லாம் பிடிச்சி கொண்டு போய் நீ வேறு எங்கேயாவது ஒரு ஏரியாவிலையோ ஊர்லேயோ விட்டால் கூட அந்த நாய்ங்க செத்துடும். அப்படி தான் இங்கே ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் எதையோ பிடிச்சி இடித்து 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தான் பார்த்தீங்களா? ஏதோ ஏரியா அந்த அனகாப்புத்தூர் அங்கே எங்கெங்கேயோ வாழ்ந்த மக்களை திடீர்னு துட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த அரசாங்கம் அவன் இவன் எல்லாரும் அப்படியே அவங்களை கூண்டோடு தூக்கி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கண்ணகி நகர்லாம் எடுத்துங்க. பாவம், என்றைக்கு அந்த வீடெல்லாம் இடிஞ்சு அவங்க மேலே விழுந்து சாவுங்கன்னு தெரியாது. இருக்கிறவெல்லாம் கஞ்சா குடிக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவனுங்க, இப்படி அந்த நாவல் ஒரு இப்படி ஏகப்பட்ட இடங்களில் வந்து இந்த ரீஆக்குபேஷன் என்னமோன்னு ஒன்று சொல்லுவாங்க, இடம் மாற்றி கொண்டு போய் வைப்பது. அதெல்லாம் செத்துருவாங்க, நோய் நொடியில் செத்துருவான். இங்கே வாழ்ந்தவனை கொண்டு போய் அங்கே அவனுக்கு ஸ்கூலு, சாப்பாடு, கடை, கிணி இதெல்லாம் ரொம்ப பாவங்க. இதெல்லாம் வீடியோ எடுங்க. உலக மக்களுக்கு அமெரிக்கா போன்ற லண்டன் போன்ற மக்களுக்கு இந்த மாதிரி அங்கேயும் பிச்சைக்காரன் இருக்கான், அங்கேயும் ஹோம்லெஸ் இருக்கான். லண்டனில் ஹோம்லெஸ் இல்லையாண்ணா, அமெரிக்காவில் ஹோம்லெஸ் இல்லை, அங்கேயும் தெருவில் பிச்சைக்காரங்க ரொம்ப பேர் இருக்கிறானுங்க. ஆனால் பெல் அமுக்குனா சோறுங்க. பெல் அமுக்குனா போதும், அவன் பிச்சைக்கார பையன் இருக்கிற இடத்துல சோறு கொடுக்குறான். அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரி ஊரில் தயவு செஞ்சு உங்கள் கேமராவுகளுக்கு வேலை கொடுங்க. கேமரா உங்களை பாதுகாக்கும்.